ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கருப்பட்டி இருக்கு இல்லைங்களா, கையில் நான் வச்சுருக்கேன். பனங்கருப்பட்டி அல்லது பனை வெல்லம், பாம் ஜாகரி, இதோட வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அதுலேருந்து இந்த சிரப் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணலாம், பண்ணி வச்சிட்டோன்னா எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக பார்க்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று என்னென்னா, தமிழ்நாட்டோட நம்ம மாநிலத்தோட மரம் அப்படின்னா பனைமரம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமானே தெரியல. எனக்கு போன வருஷம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால நமக்கு கருப்பட்டி பற்றி தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நம்ம கருப்பட்டி பற்றி நமக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப தப்பு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஹைலி ரிச் இன் அயன். அதனால் வந்து நம்ம ரத்த சோகை அல்லது அனிமியா இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக இது யூஸ் பண்ணிட்டு வரும்போது லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் பி இதெல்லாமே இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாவே கிடைக்கும். பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்த விட எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டயபெட்டிக்ஸ்க்கு வந்து சுகருக்கு பதிலாக இது வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஒயிட் சுகரில் 70னா இது வந்து 35, அப்படியே பாதி தான். அப்புறம் வந்து இன்னும் இது நீங்கள் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக காஃபியில் இல்லை வேறு ஒரு ஸ்வீட்ஸ்லாம் கூட இது யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் கூட மற்ற ஸ்வீட்ஸ் இதில் நம்ம பண்ணி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஸ்வீட்ஸ் ஃபார் டயபெட்டிக்ஸ் அப்படின்ட்டு. அது நீங்கள் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு டார்க் சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து இதில் இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், சில சமயம் இது வந்து கொஞ்சோண்டு நெய் தோசையில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அது மாதிரி கொடுப்போம். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக கருப்பட்டி நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு சஜஷன். ஸோ இந்த சிரப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துலாம் வாங்க. ஒன்ஸ் இது பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு அல்லது வந்து இது நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே சாப்பிட போகிறேன். இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக கருப்பட்டி வாங்குவீங்க. செம்ம டேஸ்ட், அப்படியே சாக்லேட் மாதிரியே தான் இருக்குது. இந்த நெய்யும் டேஸ்ட் பண்ணுறியா? இது டேஸ்ட் பண்ணிப்பாரு. யம்மிங் ஹனி. நல்லா இருக்கு. ஸோ நீ இப்போ சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு எவ்வளோ முடியும் எவ்வளோ வேக முடியுமோ அவ்வளோ குயிக்காக இப்போ காட்டிடுறேன். ஸோ கடையில் வந்து அந்த தேங்காய் மூடி ஷேப்பில் தரேன் இல்லைங்களா, அந்த இதை வந்து வாங்கிட்டு இது மாதிரி கொட்டி அதை பவுடர் ஆக்கிக்கிறோம். ஓகே, 1/2 kg கருப்பட்டிக்கு இதில் 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு சின்னதாக 1 டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கோம். நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும் சிரப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆயிருக்கும். இது வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நமக்கு கொதிக்கணும். இன்னும் கெட்டியாயிரும். இப்போவே பார்த்தீங்கன்னா வாசனை ஊரையே தூக்குது. எங்கள் அம்மாவுக்கு வேறு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா எப்படி வந்து கருப்பட்டி பாகெல்லாம் காய்ச்சி ஊற்றுவாங்க, அந்த வாசனையை வந்து அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த பதம் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த கம்பி பதம் மாதிரி அது கெட்டியாக அந்த நூல் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதோட ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க, இது போதும். இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் இல்லாமல் பிளாக் காஃபி போட்டு வச்சுருக்காங்க. இதை நான் இப்போ கருப்பட்டி காஃபியாக மாற்ற போகிறேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய காஃபி டைமில் கரெக்டாக இது பண்ணுவேன், கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த காஃபியும் கருப்பட்டி, சாக்லேட் கருப்பட்டி இதெல்லாம் வந்து நல்லா மிங்கிளாகி போகும். இதை வந்து நாங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ எதுனாலும் வேணும் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஜஸ்ட்டு ஒரு தண்ணிக்குள்ளே கொத்தமல்லி போட்டு இதை கொஞ்சம் போட்டு காய்ச்சி குடிச்சிங்கன்னா கருப்பட்டி காஃபி அப்படின்னு தனியாக சொல்லுவாங்க, கொத்தமல்லி கருப்பட்டி காஃபின்னு. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.